இந்தியாவில் தடை செய்யப்பட்ட LTTE அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படத்தை பொதுவிடையில் பயன்படுத்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் LK சார்லஸ் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான அவரது மனுவில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிரச்சாரத்திற்கு தமிழகம் வந்தபோது குண்டுவெடிப்பில் உயிரிழந்தார். இதையடுத்து LTTE அமைப்புக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆயினும் அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களிலும் பிரபாகரனின் படத்தை அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என சீமான் பகிரங்கமாக பேசியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளவர், பிரபாகரன் படத்தை பயன்படுத்தி சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ஓட்டேரியில் நகை பட்டறையில் 100 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற ஊழியரை போலீசார் தேடி வருகின்றனர். ஓட்டேரி படவேட்டம்மன் கோயில் சாலையில் அண்ணா நகரைச் சேர்ந்த சம்சு ஆலம் நடத்தி வந்த நகைப்பட்டறையில் 2 வருடமாக பணியாற்றி வந்த மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் நசீம் 3/4 கிலோ எடை கொண்ட நகைகளை இரவோடு இரவாக திருடிச் சென்றுள்ளார். புகாரின் பேரில் ஓட்டேரி போலீசார் அந்த பகுதியில் உள்ள CCTV-களை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டு அப்துல் நசீமை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருடுபோன நகைகளின் மதிப்பு சுமார் 80 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் வெறிநாய் கிடைத்த 6 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நகராட்சியில் தெருநாய் தொல்லை அதிகரித்திருப்பதாக புகார்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் பேருந்து நிலைய பகுதியில் நின்று கொண்டிருந்த தனபால், தமிழ்ச்செல்வி, பாரதி ஆகிய 3 பேரை வெறிநாய் ஒன்று திடீரென தாக்கி கடித்து குறைந்துள்ளது. மேலும் சுலோச்சனா, நரசிம்மன், குமார் ஆகியோரையும் அதே வெறிநாய் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் 6 பேரும் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெறிநாயை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் சமூகரங்கபுரத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் 7 மற்றும் 9வது வார்டைச் சேர்ந்த பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. திருச்செந்தூர் செல்லும் சாலையில் அமர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து தேக்கமடைந்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராதாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தங்க கடல் மீன்பிடிப்புக்கும் இரவு பகல் கடலுக்கும் மீன்பிடிக்கச் செல்லவும் அனுமதிக்க கோரி தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இன்று 6வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களின் தொடர் போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளாததால் அரசையும் மீன்வளத்துறையையும் கண்டித்து சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். ஆனால் அலுவலகத்தை மூடியதால் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் நுழைவு வாயில் முன்பாக மீனவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் என 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மீனவர்களின் போராட்டத்தால் 12 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மறியல் போராட்டத்துல இருக்கோம். எங்களுக்கு எல்லா ஊர்லயும் தங்கல் கொடுக்காங்க. தூத்துக்குடி துறைமுகத்துல தங்கல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன குற்றம் செய்தோம் எல்லாருக்கும் தெரியும். நாங்க எந்த குற்றமும் செய்யலன்னு சொல்லி மீன்பிடி அதிகாரிகிட்ட நாங்க போய் பேசியாச்சு. அவங்க எங்களுக்கு அதுக்கு உள்ள தீர்மானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க போராட்டம் பண்றதுக்கு உட்கார்ந்துருக்கோம். 5 நாளா நாங்க இருக்கோம். எங்களுக்கு கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுத்து தரணும். 6 நாளா தமிழகத்துல தங்களுக்கு உதவும். நாங்க ரொம்ப 6 நாளா லாஞ்சியே போகல. 6 நாளா கடலுக்கு அனுப்பாம கஷ்டமா இருக்கு. தங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்க ஊர்கோலம் போட்டு நட்டு இந்த ரோட்ல காத்து வெயிலுக்குள்ள கிடக்கும். நீங்க 6 நாள் தங்களுக்கு லாஞ்ச விடுங்க. கடலுக்கு போகாம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இந்த வெயிலுக்குள்ள கிடக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஊராட்சித் தலைவருக்கு ஆதரவாக துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கணவாய்ப்புதூரைச் சேர்ந்த சசிகுமார் மாற்று சமூக பெண்ணான சந்தியா என்பவரை திருமணம் செய்ததால் கணவாய்ப்புதூர் பஞ்சாயத்து நிர்வாகிகள் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததோடு அவரது பாட்டி உயிரிழந்த நிலையில் உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சந்தியா வாணியம்பாடி காவல்
துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஊராட்சி மன்ற தலைவர் பழனியை சாதிய வன்கொடுமை சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி கிராம மக்கள் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன்பு திரண்டனர். அவர்களிடம் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரியில் உணவக உரிமையாளரை ரவுடி ஒருவர் வெட்ட முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகிவிட்டது. பந்தாரப்பட்டியில் அமைந்துள்ள உணவகத்தின் மேலாளர் கண்ணனிடம் ஊழியர் ஒருவரை பணி நீக்கம் செய்தது குறித்து ஜிங்கனூரைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி அகர் நிவாஸ் என்பவர் வாக்குவாதம் செய்ததோடு அவரை அரிவாளால் துரத்தி வெட்ட முயன்றுள்ளார். மேலும் உணவகப் பொருட்களையும் அங்கு நின்ற கார் கண்ணாடிகளையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் குருபரப்பள்ளி போலீசார் அகர் நிவாஸை தேடி வந்த நிலையில் அவர் விபத்தில் சிக்கியிருந்தார். தொடர்ந்து இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். உணவகத்தில் நிகழ்த்திய தாக்குதல் காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரத்து செய்யப்பட்ட ரயிலில் பயணிக்கு டிக்கெட் கட்டணத்தை திரும்ப வழங்காததற்காக ரயில்வே நிர்வாகத்திற்கு இழப்பீடு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பத்தராயிருப்பைச் சேர்ந்த வைகுண்டமூர்த்தி 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி சென்னை செல்வதற்காக கொல்லம் எக்ஸ்பிரஸில் தட்கல் டிக்கெட் எடுத்திருந்துள்ளார். மழையின் காரணமாக ரயில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வைகுண்டமூர்த்தி செலுத்திய கட்டணம் திரும்ப வராதது குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் சேவை குறைபாடு குறித்து வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சக்கரவர்த்தி வைகுண்டமூர்த்திக்கு டிக்கெட் தொகை 458 ரூபாய், இழப்பீடாக 5000 ரூபாய், வழக்கு செலவு தொகையாக 3000 ரூபாய் என மொத்தம் 8458 ரூபாயை தெற்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் இந்திய ரயில்வே ஆணையம் வழங்க உத்தரவிட்டார்.